ஹாப்பி சாபத். இன்னைக்கு நம்ம இயற்கை செய்தியில யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பறவைகளின் அரசன். பறவைகளின் அரசன் யாருன்னா கழுகு. கழுகு பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். கழுகு வந்து ஆக்சிபிட்ரிடே அப்படின்ற அந்த பறவை குடும்பத்தை சேர்ந்ததாகும். இது ஒரு பெரிய கொன்றுண்ணி பறவையாகும். இது ஆப்பிரிக்கா, ஏசியா அங்க அந்த பகுதிகளெல்லாம் வந்து 60க்கும் மேற்பட்ட வகைகள் காணப்படுது. இதுல 2 வகைகள் என்ன அப்படின்னா வெண்தலை கழுகு, பொன்னாங்கழுகு. அமெரிக்கா, கனடா நாட்டிலையும் 9 வகைகளும், நடு அமெரிக்கா, தென் அமெரிக்கா ஆகிய 3 வகைகளும் காணப்படுதுன்னு சொல்றாங்க. இந்த கழுகுகள்ல மொத்தம் வந்து 74 இனங்கள் இருக்குது. உலகம் முழுசும் கழுகுகள் வந்து பரவலாக காணப்படுது. கழுகுல வந்து பற்பல வகைகள் உண்டு. இதுல வந்து நம்ம தமிழ்ல சொல்லும் போது வந்து பருந்து, பூகம், வல்லூரு, கழுகு, கங்கு இப்படி நிறைய இதுல வந்து அதை வந்து சொல்றாங்க. பல்வேறு பேர்ல வந்து அதை கூப்பிடுறாங்க. அப்புறம் அந்த பிணந்தினி கழுகுகளும் பாம்பு பருந்து, கரும்பருந்து இதெல்லாம் வந்து பெரும்பாலும் குறிப்பிட்ட கழுகில் உள்ளினங்களை குறிக்கும். கழுகு இனங்கள் தான் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பழைய உலகம் சொல்லப்படுகின்ற ஆசியா, ஆப்பிரிக்கா இந்த இடங்கள்லாம் நிறைய அதிகமா காணப்படுது. இப்ப அமெரிக்கா கண்டத்துல வந்து பார்க்கும்போது குறைவாதான் இருக்குன்னு சொல்றாங்க. வட அமெரிக்கால 2 இனங்கள் தான் இருக்கு. அதுதான் நம்ம பார்த்தது இந்த வெண்தலை கழுகும், பொன்னாங்கழுகும். கழுகுகள்ல வந்து பெண் கழுகு ஆண் கழுகை விட சற்று பெரிதாக இருக்குமா. அதோட உடலமைப்புன்னு பார்க்கும்போது கழுகுக்கு பெரிய கண்களும், கூரிய நுனியுடைய வளைந்த அலகும், வலுவான நகம் கொண்ட கால்களும், அகன்ற நீண்ட ரெக்கைகளும் அதுக்கு இருக்குன்னு பார்க்கிறோம். இப்ப இதனுடைய உணவின் அடிப்படையில வந்து மற்ற பறவைகள்ல இருந்து இது வந்து வேறுபடுது. இதனுடைய இந்த பெரிய உடல், வலுவான அலகு, வலிமையான தசை, கால்கள் போன்றவற்றால் இது வந்து வேறுபட்டு காணப்படுது. கழுகுல வந்து 40 சென்டிமீட்டர், அது வந்து 500 கிராம் இருக்கும் அளவுடைய தென் நிக்கோபார் சர்வ கழுகு தொடங்கி 1 மீட்டர் நீளமும் 6.5 கிலோ எடை இருக்கிற ஸ்டெல்லரின் கடல் கழுகு வரைக்கும் கூட நிறைய வகைகள் வந்து காணப்படுதுன்னு பார்க்கிறோம். இதனோட உணவு அப்படின்னு எடுத்துக்கும் போது இவை தங்களுடைய உணவு வந்து வேட்டையாடி தன்னுடைய அழகு நாளை எடுத்து பிச்சு அது சாப்பிடுதுன்னு பார்க்கலாம். இவ மிக அபாரமான ஒரு பார்வை திறனை கொண்டிருக்கு. மிக தொலைவில் இருக்க உணவு கூட கண்டுபிடிக்க இந்த பார்வை திறன் அதுக்கு வந்து உதவுது. மிக உயரத்துல பறந்தாலும் தரையில நகர்ற அந்த எலி, கோழி குஞ்சு, மத்த கடல்ல பார்க்கும்போது இதுல மீன்கள் இதெல்லாம் வந்து கூட அது வந்து அந்த கோழி குஞ்சு அது வந்து 5 கிலோமீட்டர் மேல இருந்து அது வந்து இருந்தாலும் அது என்ன செய்யுதுன்னா எவ்வளவு மிக உயரத்துல இருந்தாலும் அந்த எலி ஆகட்டும், கோழி குஞ்சு ஆகட்டும் கீழே மேய்ஞ்சிட்டு இருக்கும்போது அது அவ்வளவுதான் அழகா வந்து ஓடி வந்து பாஞ்சு அது வந்து கவிக்கிட்டு போகுதுன்னு பாக்குறோம். அதை வந்து அது சாப்பிடுது. அப்ப அதனாலதான் அது வந்து கொன்றுண்ணி பறவைன்னு கூட சொல்றாங்க. பாம்பு, சின்ன பாம்புகள் எல்லாத்தையும் கூட அது பிடிச்சு சாப்பிடுது. இதுல கீரி, பூனை எல்லாமே வந்து அதுல அடங்கும். இதனுடைய வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து உயரமான மரம், உயரமான மலைகள், அதுல வந்து மலை சரிவுகள்ல கூடு கட்டிடுது. இது கூடு கட்டி ஒரு முறைக்கு 2 முட்டைகளை இடுகின்றன. இதனுடைய அழிந்து வரும் கழுகு, அதாவது உலகுல கழுகு இனம் வந்து வெகு வேகமா அழிஞ்சிட்டு வருதுன்னு சொல்றாங்க. அப்ப சூழல் மாசடைதலை தடுப்பதுல கழுகுகளுக்கு முக்கியமான பங்கு இடம் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. உலகத்துல சில நாடுகள்ல கழுகுகளை தெய்வமா கருதுறாங்க. 1940க்கு பின்னர் தான் கழுகுகளின் அழிவு வந்து வெகு விரைவா இடம்பெற்றிருக்குன்னு பாக்குறோம். காடுகளை அழிச்சு விவசாய நடவடிக்கையில ஈடுபடும் போது இந்த பயிர்ல எதுவும் நாசம் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி எலி மற்ற விலங்குகளுக்காக வந்து நச்சு பொருட்களை உபயோகப்படுத்துறாங்க. இப்ப இது மாதிரி இருக்கும்போது இந்த கழுகுகள் அதை சாப்பிடும் போது அது என்ன ஆகுதுன்னா இறந்து போகுது. இதனால அழிவு இருக்கு. அடுத்த பிரச்சனை என்னன்னு பார்க்கும்போது மின்சார கம்பிகள் அதிகரிக்கிறதுனால அநேக கழுகுகள் வந்து மின் கம்பியில இருந்து மாட்டி அது மாதிரி இறந்து போகுதுன்னு சொல்றாங்க. இப்ப அபாயத்தை எதிர்நோக்குற அந்த உயிரினங்கள் பட்டியல்ல கழுகும் கூட சேர்க்கப்பட்டதோட அதனை பாதுகாக்கும் நடவடிக்கையும் கூட மேற்கொள்ளப்பட்டு வருது. இந்த நடவடிக்கை ஓரளவுக்கு வெற்றி அடைந்த போதும் அவை அழிந்து வருவதை தடுக்க முடியறது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதனுடைய இரையை பிடிக்கும் விதம், கழுகு உயரமாக எத்தனை உயரத்துல அது பறந்தாலும் வட்டமா சுத்தி இரையை தேடுது. அவரோட கண்கள் வந்து இருக்குதுலே மிகவும் கூர்மையானதா இருக்குதுன்னு பார்க்கலாம். இதனால தன்னோட இரைய தொலைவிலிருந்து கண்டு கொள்ளும். மேலிருந்து இரையை கண்டால் மிகவும் வேகமாக கீழிறங்க வந்து அது இரையை எடுத்துக்குது. இவற்றுடைய கண்கள் வந்து மிக மிக கூர்மையானதா இருக்குதுன்னு பாக்குறோம். அப்ப இதுல இருந்து நமக்கு வந்து 7 முக்கியமான விஷயங்களை பத்தி நம்ம பார்க்கிறோம்.
ஃபர்ஸ்ட் வந்து கழுகு எப்பொழுதும் தனியா பறக்கும், மற்ற பறவைகளோட சேர்ந்து பறக்காது. கழுகுக்கு தெரியும் அவைகளோட சேர்ந்து பறந்தா உயரமா போக முடியாதுன்னு. அப்ப அந்த காகம் மற்ற குருவிகள் இதுகளோட சேர்ந்து பறக்காது, ஆனா அதோட இனத்தோட கழுகுகளோட சேர்ந்து உயரமா தான் அது வந்து பறக்கும். மற்ற பறவைகளுக்கு கழுகுகள் போல உயரமா பறக்க முடியாது. அது போலதான் நம்மளும் உயர்ந்த எண்ணங்களோடையும் குறிக்கோள்களையும் இருக்கணும். பொதுவா நாம வந்து அதிக நேரத்தை இது எப்படி தனியா மேல பறந்து அதனுடைய உணவுக்காக இறைக்காக அது வந்து மேல சுற்றி தெரியுதுன்னு பாக்குறோம். அப்ப நம்ம அதிக நேரத்தை யாரோட செலவு செய்றோம், அவங்கள மாதிரிதான் நம்மளுடைய எண்ணங்களும் செயல்களும் மாறும். அப்ப நம்ம அதுல எப்படி காகம் குருவிகளோட இது பறக்காம அது தனியா போய் பறக்குதோ அது மாதிரி நம்ம உலக பிரகாரமான காரியங்கள் இல்லாம நம்ம எப்படிப்பட்டவங்களா நம்ம ஆண்டவரோட அதிக நேரத்தை செலவழிக்கும் போது இந்த இது எப்படி உயர பறக்குதோ அது போல நம்மளுடைய வாழ்க்கையும் அப்படி இருக்கும். அடுத்து கண் பார்வை மிகவும் கூர்மையானதா இருக்குன்னு பாக்கலாம். கழுகு வந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தா கூட அதனுடைய இரையை போய் பார்க்க முடியுது. அதோட நோக்கம் என்ன, அதை பிடிக்கணும், அந்த உணவை எப்படியாவது பிடிக்கணும்ன்றதுதான். அப்ப அதுக்கு எந்த தடங்கள் வந்தாலும் அது நடுவுல எந்த பிரச்சனை வந்தாலும் அதோட கவனம் வந்து இரையின் மேல இருந்து ஒரு சிறு துளி கூட சிதறவே சிதறலாம். அந்த அளவுக்கு அதோடைய கண் பார்வை அதன் மேல வச்சுச்சுன்னா அது கண்டிப்பா அதை பிடிச்சே ஆகுமா. அப்ப அந்த அளவுக்கு அது வந்து தன்னம்பிக்கையோட வருதுன்னு பார்க்கலாம். அப்ப இந்த பண்பு நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய பார்வை திறன் ஆண்டவரை நோக்கி இருக்குதா, உலக பிரகாரமான காரியத்துல இருக்கா, உலக பிரகாரமான பரிசு பொருளை நோக்கி போகுதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அடுத்து பயம் என்ற மூன்றாவது வந்து பயம் என்ற சொல் அதன் அகராதிலே கிடையாதுன்னு சொல்றாங்க. அப்ப அதனுடைய இறை எவ்வளவு பெருசா இருந்தாலும் எவ்வளவு வலுவா இருந்தாலும் கடைசி வரைக்கும் அது போராடுமா, அது கண்டிப்பா அது ஜெயிக்குமா அதுல. அப்ப அது மாதிரி நம்மளும் கூட தினந்தோறும் உலக பிரகாரமான காரியத்துல மாட்டிக்கொள்ளாம நாமும் ஜெபத்தோடையும் வேத வாசிப்போடையும் இருக்கும்போது ஆவிக்குரிய அந்த சத்தியத்தின் வாழ்க்கையில நம்மளும் கூட உயர்ந்து வருவோம். கழுகுகள் வந்து மிக உறுதியான மனசு உடையதுன்னு சொல்றாங்க. அப்ப மழையோ புயலோ வந்தா கூட அந்த பறவை என்ன பண்ணுவாங்களாம், அந்த பறவை என்ன பண்ணுமா, மற்ற பறவைகள் வந்து மர பொந்துல தேடி போய் உட்காந்துக்கும். அப்ப மழை பெய்யுது புயல் அடிக்குதுன்னு சொன்னா அதை வீட்டை தேடி அந்தந்த சின்ன சின்ன குருவிகள் மத்த காகங்கள் இதெல்லாம் போய் பூந்துக்குது. ஆனா கழுகு மட்டும் என்ன செய்யுமா, அதன் ரெக்கைகளை பலமா விரிச்சு பிடிச்சு பலமான காற்றை பயன்படுத்தி மழையை தந்து கொண்டு இருக்கிற மேகத்துக்கு மேல போய் பறக்குமா. கழுகு மட்டும் அந்த ரெக்கையை பலமா விரிச்சு பிடிச்சு பலமான காற்றை பயன்படுத்தி மழையை தந்து கொண்டு இருக்கிற மேகத்துக்கு மேல போய் பறக்கும். அப்ப எந்த அளவுக்கு அதுக்கு வந்து தன்னம்பிக்கையும் பலமும் இருக்குது, எவ்வளவு உறுதியான மனசை கொண்டிருக்கு, உறுதியான பலத்தை கொண்டிருக்குன்னு பார்க்க முடியுது. நம்மும் கூட தேவனோட நாம் பற்றி கொள்ளும் போது மேகத்துக்கு மேலா பறக்கிற அந்த பறவை மாதிரி நம்மளும் கூட உலக பிரகாரமான காரிலிருந்து விலகி ஆண்டவரோட சத்தியத்தின் பாதையில போறதுக்கு நமக்கு பலம் கிடைக்கும். கழுகு வந்து இறந்து கிடக்கிற இரைய உண்ணாதுன்னு சொல்றாங்க. இது வேட்டையாடி வச்ச மிச்சத்தை கூட அது வந்து சாப்பிடாதான். அது என்ன பண்ணுவோம், புதுசா வேட்டையாடிதான் அது தினந்தோறும் சாப்பிடுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்மளும் கூட தினந்தோறும் புதிதான அந்த ஆவிக்குரிய மண்ணாவை பெற்றுக்கொள்ள நம்மள கடவுள்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். இப்ப கழுகு தான் கூட்டுல இருக்க அந்த குஞ்சு பறவைகள் பறக்கறதுக்கு நிறைய யுத்திகளை வந்து இது பயன்படுது. ஏன்னா அதோட கூண்டுல பார்க்கும்போது முள்ளு, அதுக்கு மேல புல்லு, அதுக்கு மேல முள்ளு, அதுக்கு மேல வந்து அதனுடைய ரெக்கைகள் வச்சுதான் இது பண்ணும். அப்ப அது பறக்கறதுக்காக என்ன பண்ணுமோ அது மேல இருக்க அந்த ரெக்கைகள் எல்லாம் எடுத்துருது அப்படின்னும் போது அந்த குஞ்சு பறவைகள் பறக்குது. பறந்துட்டு அதால முடியலன்ற ஸ்டேஜ்ல வந்து உட்காரும் போது அது வந்து என்ன நினைக்குது, நம்ம ஜாலியா இதுலயே உட்காந்துக்கலாம்னு நினைக்காத அளவுக்கு மீண்டுமா இந்த முள்ளு குத்தும்போது அது எழுந்து பறந்து போகுது. அப்ப அந்த பறக்கறதுக்கு அப்படி பறந்து போய் கீழே விழற நேரத்துல இந்த ஆண் பறவையோ இல்ல அதனுடைய பெண் அம்மாவோ அது போய் என்ன செய்யுதுன்னா அந்த குஞ்சு பறவைகளை பொடிச்சு கொண்டு வந்து மீண்டுமாய் கூட பறக்க வைக்குதுன்னு சொல்லி பாக்குறோம். அப்படிதான் நம்மளுடைய பிள்ளைகளோட வளர்ச்சியிலும் கூட நாம நம்ம பிள்ளை ஐயோ இதை செய்ய வேணாம் அதை செய்ய வேணாம் அந்த பிள்ளைக்கு சோர்ந்து போயிரும் அப்படின்னு நினைக்காம எல்லா வேலைகளையும் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் கற்றுக் கொடுக்கணும். நம்மளுடைய கஷ்ட நஷ்டங்கள் என்ன, நம்ம வாழ்க்கையில எப்படி இருக்கோம் அப்படின்ற சூழலை அவங்களுக்கு உணர்த்தணும். அவங்க கேட்கிற எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்து அவங்கள ரொம்ப வந்து வசதி வாய்ப்போட வச்சிருந்தோம் அப்படின்னா அவங்க கஷ்டம்னு என்னன்னு தெரியாத ஒரு சூழல்ல இருப்பாங்க. அடுத்தது ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு பார்க்கும்போது ரொம்ப பின்தங்கி போன பிள்ளைகளா இருப்பாங்க. தினந்தோறும் கூட நம்ம அவங்களுக்கு கடவுளுடைய வார்த்தைகளை பேசி சத்தியத்தை குறிச்சு பேசி அம்மையார் சொன்ன மாதிரி அவங்களுடைய குணமாற்றத்துக்கு நம்ம வந்து வழி நடத்தணும்னு சொல்லி இதுல இருந்து தெரிஞ்சுக்கிறோம். இப்ப அந்த வயசான அதாவது இதனுடைய ஆயுசு காட்டம் எவ்வளவு நாட்கள்னு பார்க்கும்போது 70 வருஷம்னு சொல்றாங்க. சங்கீதம் 103:5 வாசிக்கிறோம், நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறதுன்னு வாசிக்கிறோம். இப்ப இந்த கழுகுகள் வந்து என்ன சொல்லுதுன்னா
என்னுடைய ஆயுசு நாட்கள் வந்து 70 வருஷம் நம்ம வந்து பாக்குறோம். அதுக்கு 40 வயது ஆகும் போதே வந்து என்ன ஆகும்னா அதுக்கு உருமாற்றம் வயசுலயே தன்னை வந்து உருமாற்றம் செய்யணும். ஏன் அப்படின்னா அதோட கழுகு 40 வயசு அடையும் போது அதோட அழகு வளைஞ்சு இரையை பிடிப்பதற்கு சாப்பிடுவதற்கு ஏற்றதா இல்லாம போகுது. பயனற்றதா மாறிவிடுது. அது மட்டும் இல்லாம அதனோட ரெக்கைகள் தடிச்சு பறக்கிறதுக்கு சுமையா மாறி போகுதுன்னு பாக்குறோம். அப்ப அதுக்கப்புறம் அது என்ன பண்ணுதுன்னா அதனுடைய அந்த அலகை வந்து பாறையில மோதி உடைக்குது. அதுக்கப்புறம் புதுவிதமான அந்த அலகு வந்து சின்னதா முளைச்சு வருது. அதனுடைய ரெக்கைகள் தடித்து போன அந்த ரெக்கைகள் எல்லாம் பிச்சு போட்டோன்னே மீண்டுமா இந்த ரெக்கை முளைச்சு வர வரைக்கும் அது வந்து வெயிட் பண்ணுது, காத்திருக்குது. காத்திருப்பு அதுகிட்ட இருக்கு. புதிதாக தன்னை வந்து புதுப்பிச்சுக்குது. மறுபிறவிக்குள்ள வருது. அதாவது இது வந்து 150 நாட்கள் வரைக்கும் கூட அது வந்து கழுகு வந்து போராடுமா. இப்ப இது மாதிரி இருக்கும்போது அதுக்கு உணவோ மற்ற மிருகங்களுக்குதோ மற்ற இது இது வந்து எங்க போய் இது மாதிரி பண்ணுனா பெரிய மலை மேல உச்சியில போய் தான் அது தன்னை பாதுகாத்து அப்படி இது பண்ணுதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப இதுக்கு அந்த மாதிரி போராட்டமான ஒரு வாழ்க்கை தான் அந்த இடத்துல. 40 வயசு ஆனதுக்கு அப்புறம் அது திரும்ப வந்து அதனுடைய வாழ்க்கை ஒரு சில நிறைய கழுகுகள் இறந்து விடுன்றாங்க. ஒரு சில கழுகுகள் போராடி மறுபிறவிக்குள்ள வருது. 150க்கு நாட்கள் வந்து வலியோட போராடி அந்த கழுகு வந்து மீண்டுமாய் தன்னுடைய அதே அழகையும் ரெக்கைகளையும் கிடைத்து அது வந்து பறந்து பழைய மாதிரி தன்னுடைய உணவையும் பிடிக்கிறதுக்கும் மற்றபடி வாழ்க்கைக்குள்ளேயும் வருதுன்னு பார்ப்போம். இந்த இடத்துல எதுக்கு காத்திருந்து அது வந்து வெயிட் பண்ணுது. இவ்வளவு நாட்கள் அது காத்திருந்தாதான் அதுக்கு அந்த மாதிரி ஒரு புது பிறப்பு கிடைக்கும், மறுபிறவி கிடைக்கும். அப்ப நம்மளும் கூட ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்மளை ஒப்பு கொடுத்து தேவன் நம்ம குணமாற்றத்துக்குள்ள கொண்டு வரதுக்காக நம்மள வந்து மாற்றத்துக்கு நம்ம தான் தினந்தோறும் கூட நம்மள வந்து அது கடவுள்கிட்ட ஒப்புக்கணும். அப்ப நமக்கு அந்த காலகட்டத்துல நம்மளுக்கு நம்ம குணம் மாறணும்னா நமக்கு நிறைய பொறுமைகள் தேவைப்படுது. நிறைய காத்திருப்புகள் தேவைப்படுது. நிறைய கஷ்டங்கள் நம்ம குணம் மாறணும்னா நம்மளால ஈஸியா மாத்திக்க முடியுமானா மாத்திக்க முடியாது. அப்ப ஆண்டவரோடையும் பரிசுத்த ஆவியானவரோட வல்லமையிலையும் வேதத்தை தியானிக்கும் போது மட்டும் ஜெபத்தோட இருக்கும்போது மட்டும்தான் நமக்கு நிறைய அப்பயும் சாத்தானால சோதனைகள் வரதான் செய்யும். அப்ப அது எத்தனை 150 நாட்கள் கழிச்சு அது பறந்ததுன்னு பார்ப்போம். அப்ப நம்மளும் கூட நமக்கான நேரம் வர வரைக்கும் கடவுள்கிட்ட ஜெபத்தோடு இருந்து நம்மள ஆண்டவர் பயன்படுத்தி ஊழியத்துக்கு அழைச்சிட்டு போற வரைக்கும் நம்ம வந்து பலப்படணும். அந்த புதிய வாழ்க்கைக்குள்ள மறுபிறப்பின் அனுபவத்துக்குள்ள கடவுள் நம்மளை அழைச்சிட்டு போற அந்த வாழ்க்கைக்குள்ள நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில பலன் அடைஞ்சு அது எப்படி அது பலன் அடையுதோ அது மாதிரி நம்மளும் கூட ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி அடைந்து பலன் அடைந்து ஊழியத்தை செய்யறவர்களாகவும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக சாட்சியுள்ள வாழ்க்கை வாழவும் குணமாற்றத்துக்குள்ள வரவும் கூட நம்ம இதை கற்றுக்கொள்ளலாம். அதான் நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. இந்த வேத வசனத்தை நமக்கு கடவுள் இன்றைய நாளிலும் கூட இதன் வழியாக கொடுத்திருக்காங்க. இன்றைய நாளிலும் கூட இந்த கழுகை குறிச்சு நம்ம நிறைய காரியங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். ஆண்டவருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இன்றைய நாளிலும் கூட நல்ல ஒரு இந்த இயற்கை சீரி எடுக்கத்தக்கதாக இந்த தயவு பாராட்டினாங்க. ஆண்டவர் கொடான கொடி ஸ்தோத்திரம். ஆமேன்.